ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வருடம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா கர்த்தர் தீவிரப்பட சொல்றாரு. எப்படி தீவிரப்படணும் அப்படின்னு சொன்னா, எதையும் செய்கிறதற்கு நம்ம சலிக்கவே கூடாது. பாத்திரம் கழுவாம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு நினைக்க கூடாது. ஆமேன். அப்போ நம்ம அதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா, உற்சாகத்தோடு நான் வேலை செய்வேன். எப்படி செய்வேன்? இன்ட்ரெஸ்டாக நான் வேலை செய்யணும். இந்த வருஷம் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக வேலை செய்யணும். நீங்கள் ரொம்ப அப்படி மகிழ்ச்சியோடு நீங்கள் அந்த வேலையை செய்யணும். சோம்பேறித்தனமாக செய்யாதபடி ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. பாத்திரம் விளக்கும் போது இதுக்கு முன்னாடி கரிச்சு போட்டுட்டு பொடுகு மாதிரி கடுகு மாதிரி அப்படியே இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி கழுவி இருக்கலாம். ஆனால் இனி பாத்திரம் கழுவும் போது எப்படி கழுவணும்னா, குதூகலம் கொண்டாட்டமே எங்கள் இயேசுவின் சன்னிதானத்தில் அப்படின்னு பாட்டு பாடிட்டே பாத்திரம் விளக்கணும். என்ன, சிரிக்க மட்டும் செய்யக்கூடாது, இதுதான் நடக்கணும். ஏன் அப்படின்னா, இது நான் வசனத்தின்படி உங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கிறேன். என்னன்னா, மதியான உஷ்ணமான வேளையில் இந்த மனுஷன் கூடாரத்தில் ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவ்வளோதான், காலையிலே போய் எல்லா ஆடுகளுக்கும் அவன் அவனுக்கு எல்லாம் கிளியர் பண்ணி எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்து, கொஞ்சம் மதியான நேரத்தில் கூடாரத்தில் கொஞ்சம் சாஞ்சிடலான்னு நினைக்கும் போது 3 தூதர்கள் வருகிறார்கள். பெரிய நற்செய்தியை கொண்டு வருகிறார்கள். அந்த நற்செய்தி என்ன நற்செய்தி? எப்பா, உன்னை காப்பாற்ற போகிறேன், உன் கூடாரத்தில் ஒரு பிள்ளை வரப்போகுது, உனக்கு ஒரு சந்ததி உண்டாக போகுது, நீ இத்தனை நாட்களும் காத்திருந்த காரியம் நிறைவேற போகுது அப்படின்ற ஒரு நற்செய்தி உங்களுக்கு வருது. 2026 ஒரு பெரிய நற்செய்தியை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறார். கர்த்தர் அதை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டார். இன்னைக்கு அது ஆரம்பமாகிறது. இந்த வருடம் அந்த காரியம் நடக்கும். வெகு நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் இந்த வருடத்தில் அது நடக்கும். இந்த வருடத்தில் கர்த்தர் அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அப்போ அதற்கு முதல்ல என்ன அப்படின்னா, எதிர்கொண்டு ஓடி வேகமாய், ஆமேன், அந்த ஆசீர்வாதத்தை தொடர்றதற்கு, ஆண்டவரே என்னுடைய சோர்வு என் பலவீனம் எல்லாத்தையும் களைஞ்சு போட்டுட்டு நான் தீவிரமாய் ஓட போகிறேன். நம்பர் 2, இரண்டாவதாக இவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, அவ்வளவு சோர்வின் மத்தியிலையும் எதுக்கு அவர் தயங்கல் அப்படின்னு சொன்னா, வேலை செய்யறதற்கு, பணிவிடை செய்வதற்கு. அப்போ எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை பாடுபடுகிறதற்கு, கஷ்டப்படுகிறதற்கு யார் கவலைப்படாம இருக்கிறாங்களோ, யார் சலிக்காம இருக்கிறாங்களோ, அவர்கள் இந்த வருஷத்திலே ஒரு பெரிய மகிமையை பார்ப்பார்கள். ஆமேன். சட்டை கலையாமல் இருக்கணும்னு நினச்சா நடக்காது. வேர்க்காமல் இருக்கணும்னு நினச்சா நடக்காது. உடம்புல அழுக்குப்படாமல் இருக்கணும்னு நினச்சா நடக்காது. அப்போது உடம்புல அழுக்குப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எங்கள் அப்பா உலகத்தினுடைய அப்பா பெரிய ஆளாக இருக்கணும். அப்படி இருந்தாலுமே, எங்கள் அப்பா பெரிய ஆளாக இருந்தாலுமே சட்டை வேணா கலையாதை தவிர மூளை கசங்கி தான் ஆகணும். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அவன் சம்பாரித்து கொடுத்துருக்கிற அந்த பணத்தை காப்பாற்றணுன்னா கூட கஷ்டப்படாமல் என்ன பண்ண முடியாது? வேலை செய்யாமல் காப்பாற்ற முடியாது. சும்மா இருந்து காப்பாற்ற முடியாது. சிலருக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னால், எங்கள் அப்பா மட்டும் இந்த ஓனராக இருந்திருந்தா, எங்கள் அப்பா மட்டும் இந்த ஓனராக இருந்திருந்தா நான் கஷ்டப்பட்டிருக்கவே மாட்டேன் இல்லை அப்படின்னு சொல்லி. இல்லை, உங்கள் அப்பா இப்படி இருக்கிறதுனால பரவாயில்ல. அந்த அப்பாவுக்கு பிள்ளையா பிறந்திருந்தா எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? அவர் சம்பாரித்து வச்சிருக்கிறத காப்பாற்றணுன்றது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? அதெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் உண்டு. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த வருஷம் எதற்கு நீங்கள் ரொம்ப தீவிரமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு, பாடுபடுகிறதற்கு, உழைக்கிறதற்கு நீங்கள் தயங்கவே கூடாது. என்ன ஆமேன்? சத்தமாக சொல்லுங்கள். உங்களுக்கு மான் கால்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமேன். காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. ஆமேன். ஆண்டவர் நிறைய நல்ல பலசாலியான மிருகத்தை எல்லாம் நம்மளோட ஆண்டவர் கம்பேர் பண்ணி கர்த்தர் சொல்றாரு. பெலன் அப்படின்னு சொல்லும்போது காண்டாமிருகத்தின் பெலன், ஆண்டவர் கால் அப்படின்னு சொல்லும்போது மான் கால்கள், ஆண்டவர் செழிப்புன்னு சொல்லும்போது பனையே போல செழித்து. அப்போ எல்லாத்தையும் நம்மளை ஆண்டவர் ஒப்பிடும்போது எப்படி ஒப்பிடுறாருன்னா, உலகத்தில் இருக்கிற த பெஸ்ட்டோட தான் கர்த்தர் உங்களை ஒப்பிடுறாரு. அதனால் நான் இந்த பலிபீடத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருடம் நீங்கள் எவ்வளவு ஓடினாலும் இளைப்படையாத ஒரு சுகம், எவ்வளவு வேலை செய்தாலும் இளைப்படையாத ஒரு சரீரம், அந்த சரீரத்தில் ஆண்டவருடைய அக்கினி இறங்கட்டும், அந்த சரீரத்தில் ஆண்டவருடைய பலன் இறங்கட்டும், அந்த சரீரத்தை ஆண்டவர் பலப்படுத்தட்டும். ஹல்லேலூயா.
ஆமேன். உழைக்கக்கூடிய ஒரு பெரிய பலத்தை, பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பெரிய பலத்தை, உடைய கணவனாருக்கு பணிவிடை செய்ய, மனைவிக்கு பணிவிடை செய்ய, பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்ய, உழைக்க, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல திருப்தியா வேலை செய்கிறதற்கு ஆண்டவர் சரீரத்தில் பெரிய கிருபையை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலேயே பெரிய பிளஸ்ஸிங் என்ன அப்படின்னா, வேலை செய்கிறது பெரிய ஆசீர்வாதம். சொல்லுங்க, ஆசீர்வாதமா சாபமா? ஆசீர்வாதமா சாபமா? ரொம்ப ஆசீர்வாதம். ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் 6 நாட்கள் அவர் வேலை செய்தார். அவர் வேலை செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட ஆண்டவர் ரூல்ஸ் கொடுக்கும்போது ஒரே ஒரு நாள் தான் ஆண்டவர் ஃப்ரீயாக கொடுத்தாரு. ஏன் ஆண்டவர் 6 நாள் ரெஸ்ட் கொடுத்துட்டு ஒரே ஒரு நாள் மட்டும் வேலை செய்ய சொன்னால் அவரால் போஷிக்க முடியாதா? 6 நாள் ஜாலியாக என்ன ஆராதிச்சுட்டே இருங்கப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? இல்லை, 6 நாளும் அப்படி கொடுத்துருந்தாருன்னா அத்தனை பேரும் சண்டை போட்டே. இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனையை உண்டு பண்ணுறவங்களே யார் தெரியுமா? இந்த வேலை இல்லாமல் உட்காந்துருக்காங்க பாருங்க. யாரெல்லாம் வேலை இல்லாமல் உட்காந்துருக்காங்களோ அவங்க தான் குறை பேசுவாங்க. யாரெல்லாம் வேலை இல்லாமல் உட்காந்துருவாங்களோ அவங்க தான் சண்டை போட்டுக்கு வருவாங்க. யாரெல்லாம் வேலை இல்லாமல் உட்காந்துருவாங்களோ அவங்களால தான் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் வேலை இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது? அவங்களுக்கு டைமே இல்லை. அவங்களுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இந்த மாதிரி பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அவங்க அவங்களுடைய காரியத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ வேலை அப்படின்றது கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன ஜெபிக்கணும்னா, சாகிற வரைக்கும் நான் நல்லா உழைக்கக்கூடிய பலனை எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க. நீங்க சும்மா இருக்கணும்ன்றத கேட்கவே கேட்காதீங்க. என்னை கொஞ்சம் ஃப்ரீயா ஆக்குங்க ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் கால் வலிக்குது ஆண்டவரே, என்னை உட்கார வைங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லாதீங்க. என் காலில் பலன் தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. இன்னும் நடக்கிறதுக்கு பலன் தாங்க, இன்னும் உழைக்கிறதுக்கு பலன் தாங்க. ஆமேன். கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ள போகிற வரைக்கும் நீங்க யாரும் படுக்கவே கூடாது. கர்த்தர் உங்களை உழைத்து கொண்டிருக்கிறவர்களாய் அப்படிப்பட்ட பலத்தை ஆண்டவர் எல்லாருக்கும் தரணும். சோ இந்த ஆண்டு கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். ஆமேன். தீவிரப்படுத்த போகிறார். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 எதுல ஆண்டவர் ஃபர்ஸ்ட் நம்மளை தீவிரப்படுத்த போறார் அப்படின்னா, உங்களுக்கு முன்பாக வருகிற ஆசீர்வாதத்திற்கு எதிராய் உட்கார்ந்திருக்க வேண்டாம். கர்த்தர் சொல்றார், ஓடு. இந்த வருஷம் உட்காருகிற வருஷம் அல்ல, இந்த வருடம் நடக்கிற வருடம் அல்ல. இந்த வருடம் என்ன வருடம் அப்படின்னா, ஓடுகிற வருடம். ஆமோதிக்கிறீர்கள் அல்லவா? ஓடுகிற வருடம். இந்த ஒரு வருஷத்துல நீங்க ஓடுற ஓட்டம், ஆமேன், இதுவரையிலும் நீங்கள் தொடாத டெஸ்டினேஷனை, இதுவரையிலும் நீங்கள் பார்த்திராத ஒரு வெற்றியை இந்த வருஷம் உங்க கண்கள் பார்க்க போகுது. இந்த வருடம் கர்த்தர் உங்களை ஓட வைப்பார். நிச்சயமாய் கர்த்தர் ஓட வைப்பார். குதிரைகளோடு ஓட வைப்பார். குதிரைகளோடு ஓட வைப்பார். குதிரைகளோடு ஓட வைப்பார். குதிரைகளோடு ஓட வைப்பார். ஹல்லேலூயா. ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த ஆபிரகாமுடைய இரண்டாவது தீவிரம் என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, வேலை செய்கிறதுல அவனுக்கு என்னவா இருந்துச்சாமோ? தீவிரமா இருந்து. அப்போ ஸ்பீடு. இன்னைக்கு கொடுக்குற செய்தி ஸ்பீடு. ரெண்டாவது என்ன, எதுல ரொம்ப ஸ்பீடா இருக்கணும்னா, வேலை செய்யறதுல என்னவா இருக்கணும்? ஆண்டவருடைய பிள்ளைகள் சத்தமா சொல்லுங்க, ஸ்பீடா இருக்கணும். ஆமேன். ரசத்தை போய் 1.5 மணி நேரம் வச்சுட்டு இருக்க கூடாது. ஆமேன். ரசம் அப்படின்னு ரசம் எல்லாம் 5 நிமிஷத்துல செய்ய வேண்டிய வேலை. அவ்வளோதான். சிவானந்த காலிலிருந்து ஃபோன் பண்ணி ரத்னபுரியில் இருக்கிறவங்கள்ட்ட கிளம்பிட்டேன், ரசம் வைங்கன்னு சொல்கிறதுக்குள்ளே வீடு சூடாக ரசம் இருக்கணும். அதுதான் உண்மையாக சமையல் தெரிஞ்ச அம்மா. ஆமேன். ரசத்தை போய் 1.5 மணி நேரம் வைப்பீங்களா நீங்கள்? 1.5 மணி நேரமாக ரசம் வைக்கிறீங்க அப்படின்னு எங்கள் ஊருக்கே செய்கிறீங்களா நீங்கள்? இல்லை கல்யாண வீட்டுக்கு ரசம் பண்ணுறீங்களா? அப்போ எப்படி, எந்த அளவிற்கு? அப்போ ஒரு தக்காளியை வெட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? ஒரு வெங்காயத்தை வெட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? இதெல்லாம் எப்படி பாஸ்டர் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன். நிறைய ஆண்களும் எங்கள்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் ஒரு ரசத்தை இவ்வளோ நேரம். அப்போ என்னென்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எப்படி தான் இருக்கணும்னா, எல்லாத்துலேயும் எப்படி செய்யணும்? சத்தம். நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாகிட்டீங்கன்னா அவ்வளோதான். உங்களை அறியாமலே நீங்கள் என்ன ஆயிடுவீங்க அப்படின்னா, டல் ஆயிடுவீங்க. நம்மளை பார்த்தே நம்ம கேட்கணும், ஏன்டா இப்படி நடக்கிற அப்படின்னு கேட்கணும் நம்மளை பார்த்து. ஆனால் இதை இவ்வளோ ஸ்லோவாக நடக்கிற, வேகமாக நட அப்படின்னு நம்மளை. ஏன்னா ஒரு வயதுக்கு தாண்டினதுக்கு பிற்பாடு யாரும் நம்மளை வேகமாக நடக்க சொல்ல மாட்டாங்க.
நம்ம வளர்ந்துட்டு நம்முடைய பிள்ளைங்க பின்னாடி இன்னைக்கெல்லாம் அப்படி சொல்கிறதே இல்லை. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே வண்டி வாகனத்தில் போகிறதுனால நம்ம யாருமே வந்து வேகமாக நட சீக்கிரமாக நடன்னு சொல்கிறதில்ல. ஆனால் என் லைஃப்பில் நான் நிறைய என் ஊரில் இருக்கும்போது கேள்விப்பட்ட வார்த்தை என்னன்னா, சீக்கிரமாக வா, வேகமாக நட, ஓடி வா அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்கோம். இன்னைக்கு அப்படியெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆனால் வேதம் அதை சொல்லுது. இந்த ஆபிரகாம் எப்படி செஞ்சாரா மாமா, கொஞ்சம் நீங்கள் அப்படியே கொஞ்சம் சாஞ்சுக்குங்க, கொஞ்சம் அமைதி அப்படியே இந்த மரத்தடியில் சாஞ்சுக்குங்க. நான் என்ன பண்ணுறேன்னா வேக வேகமாக நான் என்ன பண்ணுறேன்னா சமைக்கிறேன், வேக வேகமாக சமைக்கிறேன், வேக வேகமாக வேலை செய்கிறேன். ஹல்லேலூயா. நான் இந்த பலிபீடத்திலேருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இது வரைக்கும் செஞ்சதை விட இனி செய்ய போகிற வேலை ரொம்ப வேகமாக நீங்கள் செய்ய போகிறீங்க. சீக்கிரமாக முடிய போகுது. ஹல்லேலூயா. உங்களுடைய வீட்டில் இனி வந்து அந்த பொருட்களெல்லாம் தேங்கி கிடக்கிற அந்த நிலைமையை கர்த்தர் வைக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன். சீக்கிரமாக சமையல் பண்ணி முடிச்சிடுவீங்க, சீக்கிரமாக அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு வேகத்தை கர்த்தர் உங்கள் மேலே கர்த்தர் தருவார். நிறைய பேர் பிரமிப்பாங்க, இவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறீங்களே, இவ்வளோ வேகமாக பண்ணுறீங்கன்ற அளவிற்கு கர்த்தர் உங்களுடைய சரீரத்தை கர்த்தர் உற்சாகப்படுத்துவாராக, உங்களை கர்த்தர் பலப்படுத்துவாராக. அந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு கிருபை உங்கள் தலை மேலே கையை வச்சு, இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஆச்சரியப்படுவார்கள், நிறைய பேர் பிரமிக்க போகிறார்கள். இந்த வருடத்திலிருந்து அந்த நன்மை உங்களுக்கு ஆரம்பிக்க போகிறது. அந்த வேலை ரொம்ப துரிதமாக நடக்க போகுது. நீங்கள் கை வச்ச உடனே அந்த இடத்துல க்ளீன் ஆகுது, நீங்கள் கரம் வைத்த உடனே அந்த இடத்துல எல்லாம் சரியாகுது. ஆமென். 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு நாள் முழுக்க செஞ்ச வேலைகளை இனி ரொம்ப சுலபமாக பக்கமாக 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ள. ஆமென். அப்பாட்ட கேளுங்க, அவர் தான் நமக்கு தெய்வம். அவர் நம்ம கேட்குற எல்லாவற்றையும் நமக்காய் தருகிறவர். அவர் ஒன்று கூட நமக்கு விலக்கி வைக்க மாட்டார். இது இந்த வருஷத்திற்கான ஒரு பெரிய ஜெபம். கர்த்தர் நிறைய பேர் அப்படிதான் கர்த்தர் நடத்துறாரு. இனி உங்க வேலையில கர்த்தர் வெற்றியா இருப்பதற்கு ஆமென் மான் கால்களை கர்த்தர் தருகிறவர். என் கால்களை பலப்படுத்துகிற கர்த்தர், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சத்தமா இயேசுவே. இப்போ அந்த அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அந்த சரீரத்தின் மேலே இறங்குவதாகப்பா. அந்த வேலைகளை ரொம்ப ஆண்டவரே, அந்த வேலையை ரொம்ப அழகா செய்யக்கூடிய பலன், வேகமாய் செய்யக்கூடிய பலன் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கடந்து வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. Hallelujah, hallelujah. நாம் செய்கிற வேலையை நமக்கு கனப்படுத்தி தருகிற கர்த்தர். நோவாவுக்கு ஆண்டவர் வந்து ஜலப்பிரளயத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி ஆண்டவர் நினைச்சிருந்தா பேழைய வானத்திலிருந்து இறக்கி இருக்க முடியுமா? கடல்ல இருந்து மேலே கொண்டு வந்திருக்க முடியுமா? ஆண்டவர் நினைச்சிருந்தார்னா பேழைய நோவா செய்ய வேண்டியதே இல்லை. யாரு செஞ்சிருப்பா? ஆண்டவரே ரொம்ப அழகா கொண்டு வந்து, இதுதான்ப்பா பேழை, இதுக்குள்ள ஏறுங்கப்பா, டிராவல் பண்ணுங்கப்பான்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணலைன்னா, கர்த்தர் செய்யணும்னு நினைக்கல. கர்த்தர் யாரை கொண்டு தான் செஞ்சாரு? நோவாவுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டாரு, கொப்பேர் மரத்தை போய் செய், அதுக்கு கீழ் பூசு, எந்த இடத்துல எந்த தட்டு வரணும், யாருடைய கோஆபரேஷனும் இல்லாம ஒரே ஃபேமிலி. ஏன் அப்படின்னா, இந்த வேலை அப்படின்றது வந்து பழுன்னு நம்ம நினைக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையில வந்து பெரிய ரிலாக்ஸே என்னதான் கேட்கல இல்ல. நீங்க சொல்றது பார்த்தா என்னமோ நான் உபதேசம் தப்பா பண்ற மாதிரி இருக்குது. இல்ல, வேலை வந்து பழு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க தெரியுமா? எப்போ உங்களுக்கு இந்த வேலை மகிமை உள்ளதுன்னு தெரியுமா? இந்த வேலை செய்ய முடியாம ஒரு டைம் உட்காருவீங்க தெரியுமா? வேலைக்கு போக முடியாம, வெளியே போக முடியாம, அந்த டைமு தான் நமக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒன்று பண்ணலான்னு தோணும். அதான் வயசானவங்க நிறைய பேர் வீட்டில் சும்மா இருக்க மாட்டாங்க. எதுக்கு இந்த மாதிரி சும்மா துருன்னு அங்கே இங்கேயும் போறீங்க? போய் ஒரு இடத்துல ஒரு உட்காருங்களேன். எதுக்கு போய் இப்போ அங்கே போய் விழுந்துட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும்? நீங்கள் விழுந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவோம்னா, நிறைய அது மாதிரி சொல்லுவோம். ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியாது சொல்லுங்களேன்? சும்மாவே இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அது பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸு. நிறைய பேர் இன்னைக்கு பாவத்தில் விழுறது எதில் விழுறாங்க? இல்லைன்னா வேலை இல்லைன்னா பாவத்தில் விழுந்துருவாங்க. சும்மா இருக்கிறது மாதிரி ஒரு டேஞ்சர் இந்த உலகத்தில் வேற ஒன்றுமே கிடையாது. சும்மா இருக்கிறது வெரி 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 டேஞ்சர்.
ஒரு 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 தேவனுடைய பிள்ளை சும்மா இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், சத்துரு உங்களை கையாட ஆரம்பிச்சிருவான். சும்மா இருக்கிறதுனால தான் வேதம் சொல்லுது தாவீதுக்கு உப்பரிகை மேலே போகணும்னு தோணுச்சு. சும்மா இருந்ததுனால தான் பாவத்தில் விழுந்தான். சிம்சோனுக்கு வேலை இல்லாமல் ஒரு வீட்டில் போய் சும்மா இருந்ததுனால தான் அவன் பாவத்தில் விழுந்தான். பாவத்தில் விழுந்த வேதத்திலிருந்து விழுந்த 90% பேரை பார்ப்பீங்கன்னா ஒன்று அவங்க சும்மா இருந்தது இல்லை, அப்படின்னா அவ்வளவு பொறுப்பு இருந்தும் சும்மா இருந்தது. நான் அடிக்கடி சொல்லுவேன், சும்மா இருக்கிறவனுடைய மைண்ட் பிசாசனுடைய தொழிற்சாலை. அது 100% உண்மை. நீங்க சும்மா மட்டும் இருங்க, உங்க மைண்டை அவன் தொழிற்சாலையை மாதிரி பயன்படுத்துவான். அப்படியே எதாவது யோசிக்க பண்ணி, எதாவது டிவியை பார்க்க பண்ணி, அப்படி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுவான். அதனால நம்ம எல்லாருமே இந்த வருஷத்தில் கேட்க வேண்டிய ஒரு ஜெபம் என்னன்னா, எனக்கு ஒரு ரெஸ்ட் கொடுங்கன்னு கேட்காதீங்க, எனக்கு சும்மா வைங்க ஆண்டவரேன்னு கேட்காதீங்க. ஆண்டவரே நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நான் இந்த வருஷத்தில் நிறைய வேலை செய்யக்கூடிய அந்த பலனை ஆண்டவர் எனக்கு தாங்க. நான் சும்மாவே இருக்கக்கூடாது, நான் அமைதியாகவே இருக்கக்கூடாது, நான் நடமாடிட்டே இருக்கணும், நான் வேலை செஞ்சுட்டே இருக்கணும். உங்கள் ராஜ்யம் வர்ற வரைக்கும் மோசையினுடைய கண்கள் இருளடையல்ல, இல்லை மோசையினுடைய பலன் குறையல்ல, இல்லை. அதே போல சாகிற அன்னைக்கு வரைக்கும் மோசே கர்த்தருக்காக பயன்பட்டது போல அப்படி ஒரு பயன்பாட்டை கர்த்தர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா, ஆமென். தீவிரமாய் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ தீவிரம் அடைகிற ஆண்டு. ஸ்பீடு சொல்லுங்க, ஸ்பீடு. இந்த வருஷம் ஸ்பீடு, எல்லாத்துலேயும் ஒரு வேகம், எல்லாத்துலேயும் ஒரு வேகம். ஆமென். எல்லாத்தையும் தாண்டி அப்படியே முன்னேறுகிற ஒரு வேகத்தை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. நம்பர் 3, அதே அந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த ஆபிரகாமனுடைய காரியத்தை திரும்ப ஒரு டைம் வாசிக்கலாமே. முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, அவன் என்ன பண்ணான்? அவன் ஃபஸ்ட்டு ஆமேன் மம்ரேயினுடைய சமூக உஷ்ணமான வேளையிலே தீவிரமாய் ஓடி. நம்பர் 2, இரண்டாவதாக அவன் அவர்களுக்கு சொல்கிறான், நீங்கள் கொஞ்சம் நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வர்றேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்படியே புசிங்க அப்படின்னு வேலை செய்கிறதுல தீவிரம். நம்பர் 3, அப்பொழுது 6வது வசனம், அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். அடுத்த வசனம், ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளம் கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான், அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். அடுத்தது, ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்களுக்கு முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான், அவர்கள் புசித்தார்கள். ஹல்லேலூயா. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. நம்பர் 3, மூன்றாவது, நான் இன்னைக்கு கொடுக்க செய்தி உங்களுக்கு புரியுதில்ல? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். ஆண்டவர் இந்த ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் 3 காரியத்தை பேசுகிறார். நம்பர் 1, நம்ம என்ன பண்ணணுமாமா? தீவிரமாயும். நம்பர் 2, ரெண்டாவது பொறுமையாயும். மூன்றாவது தாமதமாயும். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பேசுகிறேன். முதலாவது, இந்த வருஷம் கர்த்தர் நம்மளை என்ன பண்ண போறாரு? ஸ்பீடு, தீவிரப்படுத்த போறாரு. அந்த தீவிரத்தில், அந்த தீவிரமான ஒரு மனுஷன் தான் யாருன்னா ஆபிரகாம். அவனுடைய தீவிரம் முதல்ல எப்படி இருந்துச்சாமா? ஓடி. ஸோ இந்த வருஷம் கர்த்தர் நம்மளை என்ன பண்ண போறாரு? குதிரைகளோடு கர்த்தர் நம்மை ஓட பண்ண போகிறார். ஆசீர்வாதத்திற்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? உட்காரக்கூடாது. இந்த வருஷம் ஓடணும், தூசியை உதறி விட்டு ஓடுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருவார். நம்பர் 2, ரெண்டாவது ஆபிரகாமுக்குள்ளே இருந்த இரண்டாவது தீவிரம் என்ன அப்படின்னு சொன்னா, வேலை செய்வதிலே தீவிரம். வேலை, ஆமா, அந்த வேலையை உஷ்ணமான நேரத்தில் அவ்வளவு வேலையை அவன் செய்கிறான். நம்பர் 3, மூன்றாவது, இந்த இடத்துல வாசிக்கும் போது இந்த தூதர்கள் இப்போ வந்தாச்சு. வந்த உடனே அவங்கள சற்று இளைப்பாற சொல்லிட்டு தன்னுடைய மனைவி ஆகிய சாராயை பார்த்து சொல்றாரு, எம்மா நீங்க ஒன்று பண்ணுங்க, 3 பிடி மெல்லிய மாவு எடுத்து எதை சுடுங்க?
நீங்கள் அப்பம் சுடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா எங்கே போயிட்டாங்க, சமைக்கிறதுக்கு கிச்சனுக்கு போயிட்டாங்க. அப்போ ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு அவனை கூப்பிட்டு என்ன பண்ணுவார், ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சி பெஸ்ட்டாக கொடுத்து அவன் கையில் கொடுத்து நீ இதை ரெடி பண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் கொடுத்தாச்சு. இப்போ ஒரு அம்மா சமைக்க போயிட்டாங்க, இவங்க ஆட்டுக்குட்டியை சமைக்க போயிட்டாங்க. நம்ம என்னவா இருக்கிறோம், நம்ம ஃப்ரீயாக இருக்கோம் அப்படின்னு இல்லை. ஆபிரகாம் என்ன பண்ணுறாருன்னா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறாரு. எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அந்த தட்டெல்லாம் எடுத்து வச்சு, அப்படின்னா எல்லா குழம்பு தனியாக ஊற்றுறதுக்கு, அப்புறம் அப்பத்தை தனியாக வைக்கிறதுக்கு, தண்ணி தனியாக வைக்கிறதுக்கு, டேபிள் தனியாக உட்காந்து ரெடி பண்ணுறதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் செய்கிறாரு. அப்படின்னா மூன்றாவது தீவிரம் என்ன அப்படின்னு சொன்னால், கூட சேர்ந்து இந்த இயரில் ஆண்டவர் உங்களை தீவிரப்படுத்தணும். எதை தீவிரப்படுத்தணும்னா, நம்ம எல்லாரும் எப்படி செய்ய போகிறோம்னா, நிறைய சிஸ்டர்ஸ் அம்மாங்கெல்லாம் இது எங்கள் கணவனாரும் இருந்து கேட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சிலர் நினைக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் அந்த கிருபையை கர்த்தர் அவங்களுக்கு தருவாராக. இந்த வருஷம் என்ன பண்ண, நம்ம இது வரைக்கும் பெரிய ஆளாட்டும் நம்ம ஒருத்தட்ட வேலையை கொடுத்துட்டு நம்ம இருந்திருக்கலாம். ஆனால் இந்த டைம் நீங்கள் வாலண்டியராக என்ன பண்ணணும்னா, நீங்களும் போய் கூட நின்று செய்யணும். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாருமே. பக்கத்தில் இதில் பெரிய ஆழமான சத்தியமே இருக்குது. நீங்கள் விளையாட்டாக நினச்சிக்காதீங்க, இதில் பெரிய ஆழம் இருக்குது, பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. ஒரு வீட்டில் எப்போ ஆசீர்வாதம் வரும் தெரியுமா, எப்போ சந்தோஷம் வரும் தெரியுமா, அவ்வளோதான். ஒரு ஆளாக கிச்சனில் கிடந்து அப்படியே அழுது சமைக்கிறதுனால இல்லை. 4 பேர் ஃப்ரீயாக இருக்கிறவங்க, நம்ம ஆட்கள் ஃப்ரீயாக இருந்தாலுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ஒரு பாத்திரம் கழுவி கொடுக்க மாட்டாங்க, ஒரு வெங்காயம் வெட்டி கொடுக்க மாட்டாங்க. சும்மா இருந்தாலும் இருப்பேனே தவிர நான் என்ன பண்ண மாட்டேன், வேலை செய்ய மாட்டேன். ஃபோனை நோண்டிட்டு இருப்பேனே இருந்தாலும் தவிர நான் என்ன பண்ண மாட்டேன், எந்த வேலையும் செய்ய மாட்டேன். நீ அது உன் வேலை, இது ஏன் வேலை. இந்த வேலைக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லை, இந்த வேலைக்கும். இனி இந்த இயரில் அப்படி இல்லை. இந்த இயர் எப்படின்னா நீங்களும் என்ன பண்ணணும்னா, அந்த இடத்துல நீங்கள் செய்ய வேண்டியது இல்லை. ஆனால் உங்களுடைய அட்டென்ஷன், உங்களுடைய வேலை அந்த இடத்துல இருப்பதற்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பிளஸ்ஸிங், ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவாராக. அம்மா வேலை செய்யும்போது பிள்ளை ஓடி போய் வேலை செய்யும். ஆமேன். அம்மா அப்பா வேலை செய்யும்போது பிள்ளைங்க ஓடி போய் நாங்களும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறோம். இனி நீங்கள் தனியாக அல்ல, குடும்பமாய் செய்யக்கூடிய, ஒன்னஸா செய்யக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தருவாராக. எல்லாரும் சேர்ந்து நீங்கள் செய்ய போகிறீர்கள், சேர்ந்து நீங்கள் முன்னேற போகிறீர்கள். கடந்த வருடம் வரைக்கும் ஒருவேளை அந்த பக்கமும் இந்த பக்கமும் இழுத்து கிடந்திருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், அந்த தரிசனத்தோடு சேர்ந்து ஓடுறதற்கு ஆவியானவர் இன்றைக்கு ஒரு வேகத்தை, ஆமென், இந்த பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் போதே கர்த்தர் அந்த வேகத்தை கர்த்தர் பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. ஒன்று, தரிசனத்தோடு ஓடுறதும் ஒரு அழைப்பு, தரிசனம் இருக்கிறவர்களோட ஓடுறதும் ஒரு அழைப்பு. ஆமேன். சொல்லுங்கள், பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, தரிசனத்தோடு ஓடுகிறது ஒரு அழைப்பு. சொல்லுங்க, தரிசனத்தோடு ஓடுறது ஒரு அழைப்பு. இன்னொரு அழைப்பு, தரிசனம் இருக்கிறவர்களோட ஓடுறதும் ஒரு அழைப்பு. ஆமேன். உங்களுக்கு புரியுதானா? அப்போ எதுனாலும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறவர், ஆண்டவர் விருப்பப்படுகிறவர். இது இப்போ கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறாங்க. கணவனுக்கு ஒரு வேலை தெரியும், மனைவிக்கு ஒரு வேலை தெரியும். இவங்க 2 பேரும் பிச்சுட்டு ஓடிடக்கூடாது. நீ அங்கே பாரு, நான் இங்கே பாருன்னு 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி 2 பேரும் நல்லா உட்காந்து அப்படி பண்ணலாம். ஆனால் இப்போது என்கிட்ட ஒரு தாட் இருக்குது, ஆனால் என் கணவனாருடைய தாட் அப்படி இல்லவே இல்லை. அதுக்காக நான் என்ன பண்ண முடியாதுன்னா, பிரிஞ்சிட முடியாது. நான் என்ன பண்ணணும்னா, இந்த தரிசனத்தோடு என்ன பண்ணணும்னா சேர்ந்து ஓடணும். இந்த தரிசனத்தை என்னுடைய தரிசனமாக நான் ஏற்றுக்கணும். என்னுடைய தரிசனமாக நான் ஏற்றுக்கல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியாதுன்னா, ஓடவே முடியாது. அதான் நான் பொண்ணு பார்க்கும்போது பொண்ணை பார்த்து பேசின அந்த 10 பாயிண்ட்ஸில் ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் இதுதான். பாஸ்டர் அம்மா பார்த்து அப்படி தான் சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், அவங்க அப்பா இவாஞ்சலிஸ்ட், அவங்க அப்பா சுவிசேஷகர். அப்படின்னா ஒவ்வொரு கிராமம், ஒவ்வொரு சிட்டி, ஒரு ஊர், ஒரு வாரத்தில் ஒரு 3 ஊர் 4 ஊரில் மாறி போவாங்க. ஆனால் இந்த இவாஞ்சலிஸ்ட் மினிஸ்ட்ரி இருக்கிறது எல்லா ஊழியமும் கஷ்டமான ஊழியம் தான். ஆனால் இவாஞ்சலிஸ்ட் ஊழியம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, வெரைட்டியான இடத்துக்கு போகிறோம். இப்போ சர்ச்சு பாஸ்டர் அப்படின்ற ஊழியம் வித்தியாசமான ஊழியம். இங்கே இந்த வாரம் நான் ஒரு செய்தியை கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால், அடுத்த வாரம் அடுத்த செய்தியை நான் கொடுத்தேன். அதே செய்தியை கொடுத்தேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, பாஸ்டர் ஏற்கனவே இதை என்ன பண்ணிட்டீங்க,
நீங்கள் பேசியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆவியானவர் ஒரு டைம் பேசினா கூட நம்ம அதை கன்சிடர் பண்ண மாட்டோம் ஆவியானவரால். ஆனால் அதே நேரத்தில் எவாஞ்சலிஸ்ட் மினிஸ்ட்ரி இருக்கும்போது இங்கே ஒரு பிரசங்கம் பண்ணணும்னு வச்சுங்களேன், இந்த பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு இன்னொரு இடத்துல போகும்போது அது நடத்துதல் இருந்தால் அந்த பிரசங்கத்தை நம்ம அங்கே என்ன பண்ண முடியும்? அந்த ஜனங்களுக்கு அது புதுமையான செய்தி, அந்த இடத்துல ஆண்டவர் அசைவாடுகிறா, அது ஒரு வித்தியாசமானது. அப்போது இருக்கிறதுலையே சர்ச் மினிஸ்ட்ரி வந்து ரொம்ப கவனமாய், ரொம்ப வித்தியாசமாய், ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே எல்லாரையும் பாதுகாத்து, எல்லாருக்குள்ளே இதுலேயும் நம்ம தலையிட்டு, அவங்களுடைய கல்யாணம் எல்லாத்துலேயும் நம்ம இருக்கணும் அந்த மாதிரி. அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இது வரைக்கும் நீங்கள் வந்து எவாஞ்சலிஸ்டுடைய பொண்ணு அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய ஊரில் போய் மினிஸ்ட்ரி பண்ணலாம். ஆனால் சர்ச்சு மினிஸ்ட்ரி எப்படி கிடையாது, அப்படி கிடையாது. அதுக்கு நிறைய கமிட்மெண்ட்டு தேவை. அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வி. அப்படி அது கேட்டபோது பாஸ்டர்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு தரிசனம் இருந்துச்சோ என்ன யோசிச்சாங்கன்னு தெரில. ஆனால் என் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்போ அவங்க என்ன ஓட ஆரம்பித்தாங்கன்னா, என்னுடைய தரிசனத்தை, எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற விஷனை அவங்க விஷனாக எடுத்துக்கிட்டு இப்போ அந்த கூட ஓடுறதுனால தான் இந்த மினிஸ்ட்ரியை நம்மளால் பண்ண முடியுது. இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாது. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளை, இது வெறும் மினிஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் கூட இருக்கலாம். உங்களுக்கு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த கணவனாருக்கு அந்த வேலை பிடிக்கும், அந்த கணவனாருக்கு அந்த தொழில் தெரியும், அந்த கணவனாருக்கு இந்த தொழிலை நம்ம முன்னேறலாம், அவருக்கு அது ஒரு டேஸ்ட் இருக்கும். ஆனால் உங்களை யாராவது ஒருத்தர் வந்து இல்லை அது நல்லா இருக்காது, அதை செய்யாதீங்க, அது போய் என்னத்தை கண்டாரு, நஷ்டம் அடைஞ்சிருக்கலாம் அப்படின்ற கான்செப்ட் கூட உங்களுக்கு இருக்கலாம். அது கஷ்டம்னு நினைக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், சில தரிசனத்தோட சேர்ந்து நீங்க ஓடல அப்படின்னா உங்க குடும்பத்தில் வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. இந்த தரிசனத்தை ஏத்துக்கிட்டு இந்த தரிசனத்தை டெவலப் பண்ற அபிஷேகத்தை ஆண்டவரிடத்தில் நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஆனா அந்த தரிசனத்திற்கு எதிர்த்து நிற்கிறது மாதிரி நீங்க செயல்படக்கூடாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்லை அப்படின்னா, இனி கல்யாணமாக போகிற பிள்ளைங்க கூட தங்கச்சிங்க பார்ப்பாங்க, நிறைய பேர் இருக்கலாம். உங்களுக்கும் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, உங்கள் கணவனாருக்கு ஒரு ஐடியா இருக்கலாம், உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கலாம், நீங்கள் படித்த படிப்பும் உங்களுடைய அணுகுமுறை வித்தியாசமாக இருக்கலாம், உங்கள் அம்மா அப்பா கற்றுக் கொடுத்தது வேறையாக இருக்கலாம். ஆனால் அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற தரிசனம் வேற மாதிரி இருக்கலாம். இப்போது சொன்னால் புரிய வைக்க முடியாது. அந்த தரிசனத்துக்கு நீங்கள் எதிராக நின்றுட்டீங்கன்னா உங்கள் குடும்பமே ரெண்டாக உடஞ்சிரும். அதற்கு மாறாக அந்த தரிசனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த தரிசனத்தை டெவலப் பண்றதற்கு உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஞானத்தை அதில் நீங்க பண்ணிட்டீங்கன்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடும் போது அது மகிமையா இருக்கும், பலமா இருக்கும். அதுல ஒரு பெரிய சாதனையை சாதிக்கிறதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த தரிசனத்தோட சேர்ந்து ஓடுறவங்க இல்லை. அவர் ஒரு வழி, இவர் ஒரு வழி, பிள்ளைங்க ஒரு வழி. அப்படி இருக்கக்கூடாது. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. சில பெரிய பெரிய குழுமம் சொல்றாங்கல்ல, பெரிய பெரிய குரூப் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த குரூப் எல்லாம் பாருங்க, அந்த குரூப்பை பார்த்தீங்கன்னா ஒரே கான்செப்ட் தான், ஒரே நெய்ம் தான், ஒரே நபர் தான். அவருடைய விஷனை அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்து சப்போர்ட் பண்ணி அந்த விஷனை தங்களுடைய விஷனாக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருத்தரும் டெவலப் ஆகிறதுனால தான் அந்த குழுமம் வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது. இது முதல்ல யாருக்குள்ளே வரணும் அப்படின்னா, நமக்குள்ளே தான் வரணும், நம்முடைய ஃபேமிலிக்குள்ளே தான் வரணும். இது உங்களுக்கு ஒருவேளை புரியாததாக இருக்கலாம், நீங்கள் அந்த லெவலுக்கு இன்னும் ஸ்டார்ட் ஆகாதவங்களாக இருக்கலாம். ஆனால் நான் தீர்க்க தரிசனமாக பேசுகிறேன், அதற்கு நேராகத்தான் ஆண்டவர் உங்களை கொண்டு போகிறார். உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் கொண்டு போகிறார். கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய வேகத்தை கொடுக்க போகிறாரு. என்ன வேகம் அப்படின்னு சொன்னால், அப்படியே சேர்ந்து செய்கிறது மாதிரி ஒரு வேகத்தை கர்த்தர், ஒரு பெரிய ஒற்றுமையை நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்பர் 1 ஃபர்ஸ்ட் தீவிரமாய் சொல்லுங்க, எல்லாரும் 5 டைம் சொல்லுங்க, தீவிரமாய். இந்த வருஷம் என்ன வருஷம் சொல்லுங்க சத்தமாய், தீவிரமாய். தீவிரமாய் ஆண்டவர் நம்மளை ஸ்பீடு பண்றாரு. ஸோ நம்பர் 1, முதலாவதாக என்ன ஸ்பீடு? எதுல? ஆபிரகாமை குறித்து ஆபிரகாம் என்ன பண்ணாரம்மா, தன்னுடைய ஆசீர்வாதத்திற்கு எதிராக அவர் என்ன பண்ணாரா, ஓடி ஓடி. சத்தமா சொல்லுங்க, ஓடி. ஸோ இந்த வருஷத்தினுடைய ஃபர்ஸ்ட் தீவிரம் என்னன்னா, நம்ம நிற்கிறவர்கள் அல்ல. எப்படி?
ஆமேன். 1ஆம் தேதி முடிச்சுட்டு எவ்வளோ மணி நேரம் ஆயிடுச்சு? எப்போ எவ்வளோ ஆயிடுச்சு? அவ்வளோதான், இன்னும் முடிய போகுது. ஒரு நாள், அடுத்த நாள் முடிய போகுது. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நமக்கு நிறைய பேருக்கு நியூ இயர் சர்வீஸினுடைய டயர்டு இன்னும் முடியவே இல்லை. ஆமாம், ஆனால் நிறைய பேர் நியூ இயர் சர்வீஸ் முடிஞ்சு நிறைய பேர் ஓடிட்டாங்க. நமக்கு இன்னும் டயர்டு முடியாமல் இருக்குது. நான் அதான் என்ன பார்த்து கேட்பேன், இன்னுமாடா டயர்டு முடியாமல் இருக்குது அப்படின்னு தான் கேட்கணும். ஏன்னா ஒருத்தரை சந்தித்து கேட்கும்போது அவர் சொன்னார், எப்போ எனக்கு டைம் பத்தலைன்னாலும், எப்போ அவருக்கு நேரம் பத்தலைன்னாலும், எங்கேருந்து அவர் நேரத்தை திருடுவாராமோ, அவர் தூக்கத்தை கம்மி பண்ணி நேரத்தை எடுத்துக்குவாராமோ. அப்படின்னா இன்றைக்கி 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை இருக்காருன்னா 1 மணி நேரம் தூக்கத்தை குறைச்சிக்குவாராமோ. எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி இருக்காங்க பாருங்கள் உலகத்தில் இருக்கிறவங்க. நம்ம ஆனால் என்ன நினைப்போம் தெரியுமா, 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கினா நல்லா இருக்கும்னு நினைப்போம். ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்போ அதனால தான் நம்ம அப்படி இருக்கோம், அவங்க அப்படி இருக்காங்க. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம எதை இன்னி நீங்கள் விட்டு கொடுக்கணுன்னாலும் நம்ம நிறைய பேர் விட்டு கொடுக்குறதுக்கு நிறைய இருக்குது. இன்றைக்கி டைம் பத்தலைன்னா சர்ச்சுக்கு போகிறத வேணாம் விட்டு கொடுக்கலாமா, வேணாம் ஜெபம் பண்ணுறதை வேணாம் நாளைக்கு வச்சுக்கலாமா. நம்ம இந்த மாதிரி நம்முடைய தேவையான நேரத்தை வேறு எதுலேருந்து எல்லாமோ எடுப்போம். ஆனால் எதுலேருந்து மட்டும் எடுக்க மாட்டோம் சொல்லுங்களேன். தூக்கத்திலேருந்து, அந்த பேங்க்லேருந்து மட்டும் நிறைய பேர் எடுக்கவே மாட்டாங்க. அந்த பேங்க்ல இன்னும் கொஞ்சம் சேர்த்து வைக்கலாமான்னு தான் நினைப்பாங்களே தவிர, ஆனால் உண்மையாக வெற்றி அடைய வேண்டியவங்க எடுக்க வேண்டிய உங்களுடைய தூக்கத்தில் இருக்கிற டைமை நீங்கள் கொஞ்சத்தை எடுத்துட்டீங்கன்னா இன்னும் நீங்கள் வளர்றதற்கு அது ஒரு பெரிய வசதியாக. அதனால் இந்த வருஷம் எந்த இடத்துலையும் கை வைக்க போகிறதில்ல. நான் கை வைக்க போகிற ஒரே இடம், எனக்கு நேரம்னு தேவைப்பட்டுச்சுன்னா நான் எந்த டைமை தான் குறைப்பேன். ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு இந்த வருஷம் டைம்னு ஒன்று தேவைப்பட்டுச்சுன்னா, நேரம்னு எனக்கு ஒன்று தேவைப்பட்டுச்சுன்னா, நான் உடனே தூக்க நேரத்தில் தான் கை வைப்பேன். என் ஜெப நேரத்தில் கை வைக்க மாட்டேன், ஊழிய நேரத்தை கை வைக்க மாட்டேன், பைபிள் வாசிக்கிற நேரத்தை கை வைக்க மாட்டேன். ஸ்ட்ரைட்டாக தூக்கத்தை கம்மி பண்ணிடுவேன். அந்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய பலனை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. ஓடி நம்பர் 2, இரண்டாவதாக வேலை செய்வதிலே ஒரு தீவிரம். நம்பர் 3, மூன்றாவதாக இணைந்து செய்வதிலே ஒரு தீவிரம். ஆமாம், இந்த 3 காரியத்திற்காக ஜெபித்து அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் போகிறேன்.